என் அன்பார்ந்த பெற்றோர்களே, இந்த எபிசோடில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல போகிறேன். நானும் எனது மனைவியும் கடந்த 20 ஆண்டுகளாக அமெரிக்காவுக்கு போய் நாங்கள் படிச்சு வரோம். எதை பற்றி படிச்சு வரோம்? கற்றல், கற்பித்தல், அந்த சுய முன்னேற்றம், சுய கட்டுப்பாடு, படிப்பு என்பதை பற்றிய ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன். இதில் பிலடெல்பியா என்ற ஒரு மாநிலம் இருக்கிறது அமெரிக்காவில். அங்கே கிளென் டோமன் என்பவர் ஒரு பயிற்சி முகாம் நடத்துகிறாரு. அது ஒரு 15 நாள் ப்ரோக்ராம் நாங்கள் அட்டன் பண்ணோம். அந்த இடத்துல அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு தகவல், எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு தகவல் என்ன தெரியுமா? மனித வர்க்கத்தை பொறுத்தவரையில் எல்லோருக்கும் ஒரே விதமான மூளை. தட் இஸ் த ஹியூமன் ரேஸ் ஹேவ் அன் ஐடென்டிக்கல் பிரெயின். அதாவது நமக்கு இருக்க மூளை தான் ஐன்ஸ்டீனுக்கு, உங்கள் குழந்தைக்கு இருக்கக்கூடிய மூளை தான் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு, ஒரு வால்ட் டிஸ்னிக்கு. எவ்வளோ நல்ல ஒரு சமாச்சாரம்! படிப்பு எங்கே நடக்குது தெரியுமா? இந்த ஒரு படத்தை பாருங்கள், இதில் மூளை இருக்குது. நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம்? இந்த மூளையில் தான் படிப்பு உயருது. சரி, மூளையில் படிப்பு ஏறுதுன்னு வச்சுப்போமே. ஒரு புதிர் உங்களுக்கு கேட்குறேன். இப்போ என்ன சொன்னேன்? மூளையை பொறுத்தவரையில் எல்லாருக்கும் ஐடென்டிக்கல் சொன்னா இல்லையா? இப்போ என்னுடைய டெலிஃபோனும் உன்னுடைய டெலிஃபோனும் ஒரே மாதிரியாக இருந்தால், என்னுடைய கம்ப்யூட்டரும் உங்கள் கம்ப்யூட்டரும் ஒரே மாதிரியான கம்ப்யூட்டராக இருந்தால், உங்கள் கம்ப்யூட்டர் நீங்கள் என்னென்னலாம் செய்கிறீங்களோ அதை என்னால் செய்ய முடியுமா? முடியக்கூடாதா? என்னுடைய ஃபோனும் உங்களுடைய ஃபோனும் ஒரே மாதிரியாக இருந்தால், உங்கள் ஃபோனை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னென்னலாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் நான் செய்யணுமா வேணாமா? முடியணுமா வேணாமா? அப்படி என்றால் மூளை ஒன்றாக இருந்தாலும் படிப்புலேயே வித்தியாசம் இருக்கிறது. ஒரே வகுப்பு, ஒரே கரும்பலகை, ஒரே ஒரு டீச்சர் தான், ஒரு ஃபார்முலா எழுதியிருக்காங்க, ஒரு 30 குழந்தைகள் உட்காந்துருக்காங்கன்னா ஐடென்டிக்கலாக எல்லார் மனசுலையும் ஏறணுமா வேணாமா? ஏறுதா? இல்லையே. ஏன் ஒரு 4-5 குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க? இந்த புதிருக்கு விடைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பகுதியாக. காத்திருங்களேன்.